இதுதான் என் பொண்ணோட ட்ரே. இது வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா கூட, எவ்வளோ டீக்ளட்டர் பண்ணால் கூட அவங்க வந்து திருப்பி திருப்பி அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. பட் எனக்கு பார்க்குறதுக்கு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகுது. எல்லா தடவையும் இதே ஃபீல் ஆகுது. ஸோ நான் இது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மைண்டில் ஏற்றிக்கிறதுக்கு பதிலாக இதிலருந்து நிறைய பொருளை டீக்ளட்டர் பண்ணலாம். இல்லைன்னா எடுத்து அன்வான்ட் திங்ஸை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு வாண்டட் திங்ஸை எடுத்து வேறு இடத்துல ஸ்டாக் பண்ணுறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லைன்னா வீடு வந்து எப்போ பார்த்தாலும் மெஸ்ஸியாக இருக்குமே, அதே ஃபீல் தான் திருப்பியும் கொடுக்கும். திரும்பியும் எடுப்பாங்க, கீழே போடுவாங்க, கலைச்சி விட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். அதனால் நான் இதை வந்து இப்போ கிளியர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது வந்து என் பொண்ணுக்காக நான் கொடுத்தது. இந்த ட்ரே வந்து அவள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டேன்றா. ஸோ நான் இப்போ அவளுக்கு இந்த ட்ரேவை இப்படியே நான் கொடுக்கறது வேஸ்ட்டு. ஏன்னா அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, எடுத்து எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக கழிச்சு போட்டுட்டு அதை திருப்பியும் வந்து ரீஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணவே முடியல. ஒரு டைமும் அவள் கழிச்சு போட்டுட்டு அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கப்போ இதில் வந்து அன்வான்டாக நிறையா திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒன்று டீக்ளட்டர் பண்ண போகிறேன், இல்லைன்னா அவளுக்கு கம்மி பண்ணி அவள் டெய்லி யூஸ்க்கு கொடுக்க போகிற திங்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறேன். இப்போது இதில் வந்து இதை நான் நேற்றே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த ஒரு பாக்ஸில் வந்து ஒரு ஷார்ப்னரு, ஒரு பென்சிலு, ஒரு பென்னு, இவ்வளோ தான் அதை வைக்க போகிறேன். இது வந்து எமர்ஜென்சி யூஸ்க்காகவும் படிக்கிறதுக்காகவும் அவளுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை இங்கே வச்சிடறேன். இப்போ நான் வந்து இதை கம்மி பண்ண போகிறேன். இது வந்து இந்த பாக்ஸோட கேப்பு இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட கேப் வந்துட்டு இல்லை, இதோட கேப் எங்கேயோ பாப்பா போட்டுட்டா. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. இது வந்து க்ரையான்ஸு, இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு புக்கை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் அவளுக்கு வேண்டாம். அதனால தான் அவள் ரொம்ப ஈஸியாக வந்து கலைச்சி போட்டுடுறா. இதை பண்ணவே மாட்றா. ஒரு க்ரையான்ஸ் ஒரு புக்ஸு கொடுத்தோம்னா போதும்னு நினைக்கிறேன். நான் 2-3 கொடுத்துட்டேன். அதனால் அது ரொம்ப ஈஸியாக கழிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிட போகிறேன். இதுவும் அனிமல்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த புக்கு. பட் படிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதை நான் எடுத்து வச்சிடுறது பெட்டர். இன்னொரு பொண்ணுக்கு யூஸ் ஆகிடும். நான் எதுவுமே கடையில் வாங்க போகிறது கிடையாது நெக்ஸ்ட்டு. ஸோ இருக்கிறத வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து குட்டி பாப்பா கொடுத்துட போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லேட், இதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா, ரெகுலராக யூஸ் பண்ணுறா. ஸோ இதை நான் எடுத்து இதுலேயே வைக்க போகிறேன் அவர் டெய்லி யூஸ்க்காக. இது வந்து இதுவுமே ஒரு கலரிங் புக்கு தான் யூஸ் பண்ணுறா. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அடித்து வைக்கிறா. ஒரு 4 பேஜ் தான் அடித்து வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கலர் அடிக்கிறது இல்லை, எம்டியாகவே இருக்குது. அப்படியே விட்டுட்டு வேறு புக்கு எடுத்துக்கிறான். அதனால் இதை நான் எடுத்து வச்சிட போகிறேன், இந்த புக்கையும். நெக்ஸ்ட்டு ஆல் இன் ஒன் புக்கு. இதில் எப்பயும் போல தான் ஏபிசிடி இருக்க போகுது. ஸோ இதையும் எடுத்து வச்சிருப்போம். இதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. செகண்ட் பேபிக்கு இது படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுறதுக்கப்புறம். இதுவும் ஆப்வியஸ்லி கலரிங் புக் தான். ஒரு 4 பேஜ் அடிக்கிறது, அதுக்கப்புறமா அடிக்கிறதே இல்லை. ஸோ ஒரே ஒரு புக் கொடுத்தா போதும் இப்போதைக்கு. ஸோ இந்த புக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், இதிலே வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராயிங், ஸ்லாண்டிங் லைன்ஸு, ஸ்லீப்பிங் லைன்ஸு அந்த மாதிரி இருக்கிற ஒரு புக்கு. இதுவுமே கரெக்டாக அவள் பண்ணி முடிக்கலை. ஸோ இது வைக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவளுக்கு, அதனால் இது இங்கே வைக்கிறேன். இது வந்து ஒரு ஹெய்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி புக்கு. இந்த புக்கு வந்து அவள் படிக்கவே இல்லை வாங்கினதுலேருந்து. அட்லீஸ்ட் செகண்ட் பேபிக்காவது யூஸ் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். 1 or 2 டைம் தான் இதில் நான் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் நான் எடுத்து வைக்கிறேன் அவளுக்காக. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல் இன் ஒன் புக்கு தான். இதில் வந்து கொஞ்சம் எல்லாமே தமிழில் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கிலீஷு எல்லாமே கொஞ்சம் மிக்சிங்கில் தான் இருக்கேன். பேர்ட்ஸ், அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இதையும் வெளியில் வைக்கிறேன். மற்றபடி இதுவும் ஒரு ஸ்டோரி புக் தான். இது அப்பப்போ இந்த பிக்சர் மட்டும் காட்டி என்கிட்ட இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்பா. அதர்வைஸ் படிக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இதுவும் நான் எடுத்து வச்சிடறேன். இதில் இருக்க ஏபிசிடி அப்பப்போ கேட்பா, இது என்ன லெட்டர், இது என்ன லெட்டர்னு சொல்லிட்டு. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறதுனால அவளுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும். ஸ்மால் லெட்டர் வந்துட்டு இன்னும் சரியாக தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதை நான் எடுத்து வச்சிடுறேன். இது ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு கலரிங் கேஜி புக் தான். இதுவுமே ஃபுல்லாக பண்ணி முடிக்கலை, எல்லாமே ஹாஃப் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா கொடுத்துட்டேன். அதனால் அதுதான் இப்போ ரீசன். அவள் பண்ண மாட்டேன்றா. ஒரு புக் கொடுத்துருந்தேன் நான் ப்ராப்பராக, ஒன்றை கரெக்டாக முடிச்சுருந்துருப்பான். ஸோ இதையும் எடுத்து வச்சிடறேன். இதுதான்
நான் கொடுத்த ஒரே ஒரு புக்கை அவள் ப்ராப்பராக அடித்தது. ஏன்னா இது கொடுக்கும்போது இந்த எந்த புக்ஸுமே நான் கொடுக்கல, ஒரே புக்கை வச்சு 2 நாள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து 2 நாள் உட்காந்து இதை அடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை வந்து ஒரு மெமரியாக எடுத்து வைக்க சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க சொன்னாங்கன்னு நான் எடுத்து வைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபோட்டோவாவது எடுத்து வச்சுட்டு தூக்கடாசிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அவங்க பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு மெமரியாக கேட்டதுனால இது ஒன்று மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு கலரிங் புக் தான், கொஞ்சம் தான் அடிப்பாங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதையுமே நான் எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்டோரி, இதெல்லாம் ஆப்வியஸ்லி அவள் யூஸ் பண்ணவே இல்லை. நான் தான் ஒரு 2-3 டைம் ஸ்டோரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க நான் சொல்லலை கரெக்டாக, என்னோடய ஃபால்ட்டு தான். சொல்லியிருந்தால் மேபி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ இல்லை, அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும், அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது ஆல்ஃபபெட் அரேஞ்ச் பண்ணுறது. இதை ரெகுலராக பண்ணுவாள், டெய்லி கொடுத்தாலும் டெய்லி பண்ணுவாள். ஆனால் அப்பப்போ டாய்ஸை போடும்போது இதையும் கீழே போட்டுருவாள். எடுத்து வைக்க சொன்னால் கரெக்டாக எடுத்து வச்சுருவா. அதனால் இது கொடுக்கறது ஒர்த்து தான். இந்த இது வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆல்ஃபபெட்டோட இந்த போர்டு வந்துட்டு கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து நானாக வாங்கலை, இது அவளுக்கு கிஃப்டாக வந்தது. பர்த்டேக்கு 3rd பர்த்டேக்கு அவளுக்கு கிஃப்டாக வந்த ஒரு டாய் தான் இது. ஸோ நான் அமௌண்ட் போட்டு வாங்கலை. பட் இது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இது அவள் கரெக்டாக யூஸ் பண்ணால், இதனால தான் அவளுக்கு ஏபிசிடி வந்து இந்த போர்டுனால தான் அவள் சூப்பராக வந்து லேர்ன் பண்ணாள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லெட்டர்ஸ் வந்து தெரியாது அவளுக்கு எக்ஸாக்டாக. இந்த போர்டு அரேஞ்ச் பண்ண அவளுக்கு வந்து ஏபிசிடி லெட்டர்ஸ் வந்துட்டு சூப்பராக அவள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ யாராவது வாங்கணும்னு நினச்சா கூட இதை வந்து டோன்ட் மிஸ் திஸ் போர்ட், வாங்கிடுங்க. யோசிக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடுங்க. ஹைலி ரெக்கமெண்டட். இருக்கட்டும் இது மட்டும் இல்லைனா மற்ற எல்லாமே நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த கலரிங் புக்கும் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி அவளுக்கு 3 புக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்லேட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இந்த ஸ்லேட்டும் வைக்கிறேன். இவ்வளோதான் நான் இப்போ அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறது. இந்த ஒரு போர்டு கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த போர்டு கம்பல்சரி கொடுக்க போகிறேன். ஏன்னா இன்னமும் அவங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லா லெட்டர்ஸும் தெரியுது. பட் இன்னமும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும் ஸ்கூல் போகிற வரைக்கும். ஸோ இது இங்கேயே இருக்கட்டும், இதுவும் வந்து அவங்க யூஸ் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு ஆல் இன் ஒன் புக்கு, இது ரேராக தான் யூஸ் பண்ணுறா, பட் இருக்கட்டும், அதனால யூஸ் பண்ணுறாங்கல்ல அதனால். இது வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ், இது வந்து இப்போ ப்ரீகேஜி போக ஸ்டார்ட் பண்ணால் யூஸ் ஆகிடும். இது வந்து கலரிங் புக், ஒரே ஒரு கலரிங் புக் தான் நான் கொடுக்க போகிறேன். மற்ற எல்லாமே வந்து அவங்களுக்கு அன்வான்ட் தான் இப்போதைக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப கலைச்சி போட்டுறதுனால. இதில் வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்கறதுக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு புக்கு, இது ஒரு அனிமல்ஸ் நேம் இருக்கிறது, இதுவும் யூஸ் தான். பட் இப்போது அவளுக்கு வேண்டாம், அவளுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெரியும், அதனால் அது யூஸ் பண்ணுறதுனால வேண்டாம். ஸோ இந்த புக்ஸுங்க எல்லாமே வந்து வேஸ்டெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக யூஸ் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்டோரிஸ் சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லணும். அதனால் இதை வந்து நான் எடுத்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு ஆகிடும். அவளுக்கு நான் கண்டிப்பாக செகண்ட் பேபிக்கு நான் எந்த புக்ஸும் வாங்க போகிறதில்ல, இதே புக்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் குழந்தைக்கு. ஸ்டார்டிங்கில் அதுவும் இல்லாமல் அவங்க கிழிச்சிடுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதையே தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதையே தான் பெரிய பொண்ணுக்கு எப்படி நான் ட்ரெயின் பண்ணணும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ இதை எடுத்து வச்சிடுறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு க்ரையான்ஸ். ஸோ இந்த 3 இதையும் எடுத்து இதுக்குள்ளே வச்சுறேன், இது ரொம்ப வாண்டட்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு இந்த க்ரையான்ஸ், இதுதான், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த க்ரையான்ஸ்னு வரும்போது இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த க்ரையான்ஸை ரொம்ப ஈஸியாக உடச்சி போட்டுருவா. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசான க்ரையான்ஸ் வாங்காதீங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை உடைக்கிறதுக்கே யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக உடஞ்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து சும்மா இப்படினாலே உடஞ்சிருது. ஸோ அவள் என்ன பண்ணுறா, இதுக்கு மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரையானை உடச்சி போட்டுடுறா. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரையான்ஸ் வந்து இவ்வளோ குட்டியாக வச்சுட்டு எங்கேயும் அவங்க ட்ராயிங் ஸ்கெட்ச் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இதை நான் எடுத்து போட்டுறது பெட்டர். இதிலேருந்து நிறைய ஐட்டம் டீக்ளட்டர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த குட்டி க்ரையான்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டவே வேண்டாம்.
குட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பெருசை எடுத்துட்டேன்னா குட்டியை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பெருசு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதை மட்டும் எடுத்து வைக்கிறேன். இந்த குட்டியெல்லாம் வந்து மற்ற எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம் இதில் இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ குட்டியை அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. பெரிய க்ரையான்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. இதுவுமே நான் வந்து இப்போதைக்கு எடுத்து வைக்கிறேன்னா எனக்கு தூக்கி போட மனசில் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால. அதனால் கொஞ்சம் நாளைக்கு இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பியும் இது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி இதில் இருக்கிற இந்த பெரிய க்ரையான்ஸ் தான் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். தேவையான க்ரையான்ஸை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த பெருசு ஏன் வாங்கணும் அப்படின்னா மெலிசாக வாங்குகிற க்ரையான்ஸ் வந்து உடைச்சிடான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மொத்தமாக வாங்கணும். மொத்தமாக வாங்குகிற க்ரையான்ஸும் வந்து கால் வச்சோம்னா உடஞ்சிடுது. இப்போ பெட்டில் வச்சு க்ரையான்ஸ் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இதை கால் வச்சோன்னா உடஞ்சி போயிடுது. ஸோ அந்த மாதிரி உடஞ்சி தான், கையால் உடைக்கல. அந்த ஃபஸ்ட்டு க்ரையான் கையால் உடைச்சா அதுக்கப்புறம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி செகண்ட் க்ரையான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா வாங்கி கொடுக்காமலும் இருக்க முடியாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு. ஸோ இது செகண்ட் வாங்கி கொடுத்தோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருச்சு. அது அவள் ஃபால்ட் கிடையாது. பட் இதை நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதை அவள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த பெருசெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். எடுத்து இப்போதைக்கு வைக்கிறேன். இது எல்லாமே வந்து அன்வான்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் இப்போதைக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த குட்டியுமே ஆப்வியஸ்லி இந்த குட்டியுமே தேவையில்லை அவங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி கடாச போகிறேன் நான். இதை ஹோல்ட் பண்ணி வீடெல்லாம் குப்பையாக கிடக்கிறதுக்கு திருப்பியும் ஒரு 50 ருபீஸ் அவ்வளோதான் ஆகும். திருப்பியும் நான் காசு போட்டு அதை வாங்கி கொடுத்துட்டே போயிடலாம். ரொம்ப நாளைக்கு இதை வச்சு நான் இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக இதை நான் தூக்கி போட்டுட்டு தேவைப்படுறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வேணும்னு கேட்கும்போது இதை நான் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதை நான் ஹோல்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ இதை நான் தூக்கி போட்டுறது இன்னும் பெட்டர். ஆக்சுவலி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பாக்ஸை விட இந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து கொடுத்தது தான் இது. இது கொஞ்சம் ஆக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு இதில் கொடுத்துட்டு யூஸ் பண்ணட்டும். செட் ஆகலைன்னா திருப்பியும் அதே பாக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். இப்போயுமே இது ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது அதை பார்க்குறப்போ. பட் இமீடியட்டாக எல்லாத்தையும் தூக்கி போடுறத விட தூக்கி போட்டுட்டு நான் யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா தூக்கி போடணுன்னா தூக்கி போட்டுட்டு யோசிக்காமல் நான் ஃப்ரீ மைண்டோடு இருக்கலாம். அது இன்னும் பெட்டர். ஸோ இதை கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணி பார்க்குறேன் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு. ஒரு வேளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இது இருக்கட்டும், மெயின்டைன் பண்ணலைன்னா இதில் இருக்கிறதையும் நான் குறைச்சிடுவேன், அன்வான்ட் கலர்ஸ் எல்லாத்தையும். இதுதான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி குட்டீஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்து நிறைய க்ரையான்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இதில் நிறைய கிளட்டர் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைங்க இதே மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களும் டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுதான் ஒரு குப்பை மாதிரி சேர்ந்துட்டே இருக்கும், டப்பா டப்பா டப்பாவாக இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் டீக்ளட்டர் பண்ண போகிறது வந்து இந்த க்ரையான்ஸ் தான். ஸோ உங்கள் வீட்டில் இதே மாதிரி குட்டீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய பொருள் சேர்றது அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்கக்கிட்ட சொல்லி இல்லையா அவங்கள டீக்ளட்டர் பண்ண சொல்லுங்கள். ஒரு வேளை அவங்க குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களே வாங்கி டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம டீக்ளட்டர் பண்ணிடுறது இன்னும் பெட்டர். தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாதது தூக்கி போட்டுடலாம் தாராளமாக. ஏன்னா அப்போ தான் இன்னும் மைண்ட்ஃபுல்லாக அவங்க வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி மினிமலிஸ்ட் மாம் லைஃப்பை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.